ஹாய் எவ்ரிஒன் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசரோட கெக்கோ டிரைவரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். கெக்கோ டிரைவரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 4 ப்ரீ ரிக்வசிட்ஸ் இருக்குது. அதாவது ஜாவா ஜேடிகே, எக்லிப்ஸ் ஐடிஇ, செலேனியம் வெப் டிரைவர் மற்றும் ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர். இந்த 4ம் உங்கள் சிஸ்டத்தில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதற்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசரோட எந்த வெர்ஷன் உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் உள்ள 3 ஹரிசாண்டல் லைனை கிளிக் பண்ணி அதில் கிடைக்கிற ஹெல்ப் மற்றும் எபோட் ஃபயர்பாக்ஸ் லிங்கை செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாம். என்னோட சிஸ்டத்தில் லேட்டஸ்ட் வெர்ஷனான 1.26.01ங்கிற வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்குது. இப்போ கெக்கோ டிரைவரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். கெக்கோ டிரைவரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் வெப் ப்ரௌசரில் உள்ள கெக்கோ டிரைவர் டவுன்லோட்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போ கிடைக்கிற லிங்க்கில் ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி இது வந்து கெக்கோ டிரைவரோட லேட்டஸ்ட்டு ரிலீஸ் பக்கத்துக்கு கொண்டு போகும். ஆல்டர்னேட்டிவாக செலேனியத்தோட அஃபிஷியல் வெப்சைட் அதாவது selenium.devக்கு போயிட்டு டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே போயிட்டு பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்டட் பை செலேனியம் செக்ஷனுக்கு கீழே உள்ள ப்ரௌசர் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபயர்பாக்ஸ்க்குரிய டாக்குமெண்டேஷனுங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிடைக்கிற பேஜில் கெக்கோ டிரைவர் ரிலீசஸ்ங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் லேட்டஸ்ட் கெக்கோ டிரைவர். இந்த கெக்கோ டிரைவர் வெர்ஷன் 0.34 ஆனது செலேனியம் வெப் டிரைவர் 3.11 மற்றும் அதுக்கு மேலே உள்ள வெர்ஷனையும் ஃபயர்பாக்ஸ் வெர்ஷன் 1.15 மற்றும் அதுக்கு மேலே உள்ள வெர்ஷனையும் சப்போர்ட் பண்ணும். என்னோட சிஸ்டத்தில் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கிறனால நான் அதற்குரிய லிங்கை கிளிக் பண்ணுறேன். இப்போ கெக்கோ டிரைவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆனதும் டவுன்லோட் ஃபோல்டருக்கு போயிட்டு அந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால கெக்கோ டிரைவர் வந்து ரெடி டு யூஸ். கெக்கோ டிரைவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எக்லிப்ஸை ஓப்பன் பண்ணி நான் ஏற்கனவே கிரியேட் பண்ண செலேனியம் டெமோங்கிற ஜாவா ப்ராஜெக்டில் ஒரு கிளாஸ் ஃபைலை கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கு நேம் வந்து கெக்கோ டிரைவர் டெஸ்ட்னு கொடுத்துட்டு மெயின் மெத்தடை செக் பண்ணி ஃபினிஷை கிளிக் பண்ணுங்கள். இப்போ செலேனியம் வெப் டிரைவர் மற்றும் கெக்கோ டிரைவருக்கு டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதணும். இதில் 3 ஸ்டெப் இருக்குது. முதல் ஸ்டெப் வந்து பாத்தை செட் பண்ணுறது. இதுக்கு system.set ப்ராப்பர்ட்டிங்கிற மெத்தடு யூஸ் ஆகுது. இந்த மெத்தடு 2 ஆர்குமெண்ட்டை அலோவ் பண்ணும். முதல் ஆர்குமெண்ட் வந்து டிரைவரோட நேமு, 2வது ஆர்குமெண்ட் வந்து டிரைவரோட எக்ஸ்ட்ராக்டட் பாத்து. டிரைவரோட நேம் வந்து webdriver.gecko.driver. டிரைவரோட பாத் வந்து டவுன்லோடட் ஃபோல்டருக்கு போயிட்டு அந்த பாத்தை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே போடணும். நான் ஏற்கனவே இங்கே வச்சிருக்கிறதுனால அதை காப்பி பண்ணி இங்கே போடுறேன். பாத்தோட எண்டில் கெக்கோ டிரைவருங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி இருக்கணும். 2வது ஸ்டெப் வந்து கெக்கோ டிரைவருக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது. இதுக்கு நியூங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ஃபயர்பாக்ஸ் டிரைவரை இனிஷியலைஸ் பண்ணி விடலாம். 3வது ஸ்டெப் வந்து கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸை வச்சு ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு நேவிகேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் சைட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிறதுக்கு தேவையான டெஸ்ட் ஸ்கிரிப்ட்லாம் எழுதியாச்சு. ஃபைனலாக ப்ரோக்ராமை ரன் பண்ணுங்க. ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் ஓப்பன் ஆகி கூகுள் சைட்டுக்கு நேவிகேட் ஆகிருக்கும். இப்போ ப்ரௌசரை கவனிச்சிங்கன்னா ஒரு ரோபோ ஐக்கான் இருக்கும். இதில் கர்சரை ஹோவர் பண்ணிங்கன்னா ப்ரௌசர் இஸ் அண்டர் ரிமோட் கண்ட்ரோல்னு போட்டிருக்கும். இதுக்கு ப்ரௌசர் வந்து ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டில் ஓப்பன் ஆகிருக்குன்னு அர்த்தம். மேலும் யூஆர்எல் பாக்ஸோட பேக்ரவுண்டை வந்து கோடாக கலரில் மார்க் ஆகியிருக்கும். இப்போ கெக்கோ ப்ரௌசரை சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி அதற்கான கோடும் எழுதி ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.